வணக்கம். இன்றைய அரசியல் சூழ்நிலையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தனித்துவமாக 108 தொகுதிகளோடு வெற்றியடைந்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். நடிகர் விஜயாக இருந்த தலைவராக மாறிவிட்டார் பெரும்பாலான மக்கள் ஆதரவோடு. நமக்கு பிடிக்குது பிடிக்கலை கருத்துகள் இருக்குது, எல்லாமே தேர்தலுக்கு முன்பு சொல்லப்பட்டது. நிறைய கருத்து இருந்தது. அவர் களப்பயிற்சி இல்லை அப்படியெல்லாம் சொல்லப்பட்டது. அதை இல்லை, அவருக்கு களப்பயிற்சி இருக்கிறதா இல்லையாங்கிறத விட எங்களுக்கு அவருடைய ஆட்சி முக்கியம்னு சொல்லி அல்லது நாங்கள் தேர்ந்தெடுப்போம் என்ற முனைப்போடு தேர்ந்தெடுத்து விட்டார்கள். இப்பொழுது அதை தடுப்பது என்பது ஜனநாயக மரபிற்குள்ளே வராது, ஜனநாயகமும் அல்ல. அதிகாரம் கொண்டோ மற்ற வகையிலோ அதை தடுப்பது என்பது தவறு. அவர் தன்னுடைய செல்வாக்கை சட்டசபையில் நிரூபிக்க வேண்டும். அதற்கான களத்தையும் நேரத்தையும் அவருக்கு தர வேண்டும். அதுதான் உண்மையான ஜனநாயகம். மக்களால் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்கிற பொழுது பெரும்பாலான மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். மற்றவர்கள் எதிர்க்கட்சிகளாக அமர்ந்து அவர் செயல்பாட்டில் குறை இருந்தால் விமர்சனம் செய்து இந்த ஆட்சியை வழிநடத்த வேண்டும், அல்லது அவர் குறைபாட்டோடு செயல்பட்டால் அடுத்த தேர்தலை அவர் சந்திக்கும் பொழுது மக்கள் அதற்கான தீர்ப்பை வழங்கட்டும். வெற்றி பெற்றவர்களுக்கு தோல்வி என்ற தீர்ப்பு வழங்கப்படுவது ஜனநாயக மரபு ஆகாது. நன்றி.